இந்த சப்பாத்தி கட்டையை எப்படி உருட்டுனாலுமே அதில் கொஞ்சம் ஒட்டிடுது. டெய்லி அதை க்ளீன் பண்ண வேண்டியிருக்கு காலையிலே எழும்பி. பொண்ணுங்க நாம் கண்ணு முழிக்கிற இடமே இந்த கிச்சன் தான். ஆம்பளைங்களுக்கு எப்படா டீ கிடைக்கும்னு இருக்கும், நமக்கு எப்படா டீ போட்டு முடிப்போன்னு தோணும். சரியாக சொன்னீர்கள். காலையில் இன்றைக்கி பன்னீர் கிரேவி சப்பாத்திக்கு சைடிஷாக பண்ணுறேன். அதனால் சைட் பை சைடாக வேலை நடந்துகிட்ருக்கு. டீ ரெடி ஆகிடுச்சு, அப்படியே குடிக்க வேண்டியது தான். நான் இந்த குவாலிட்டி பன்னீர் தான் யூஸ் பண்ணுறேன். எனக்கு இது கொஞ்சம் பிடிச்சிருக்கு, சாஃப்டாக இருக்குதுன்னு. அதனால் பேட்ஸுக்கு நேற்று வச்சதே ஒழுங்காக சாப்பிடலை, வேண்டாத வேலை குழந்தைங்க மாதிரி. அதனால் இன்றைக்கி அதை முடிச்சப்பறம் தான் வைக்கணும்னு நான் வைக்கலை. பன்னீர் கிரேவி ரெடி பண்ணிட்டேன். அப்படியே சப்பாத்தியும் சைட் பை சைடாக ரெடி ஆகிடுச்சு. சப்பாத்தி சாஃப்டாக இருக்க ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். நீங்கள் மாவு பிசையும் போது லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க, ரொம்ப ஊற்றிடாதீங்க, கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் முடிஞ்சால் சுடு தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க, அப்போ கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். அப்புறம் நம்ம சப்பாத்தி ஒரு சைடு அப்படி போட்ட பிறகும் மாற்றி போடும்போது லைட்டாக மேலே எண்ணெய் தொளிச்சிட்டு மாற்றிங்கன்னா அதுக்கு நல்ல பஃப்னு அழகாக வரும். லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எக் கிரேவி வைக்க போகிறேன். ரைஸ் வடிச்சாச்சு. வெளியில் அடிக்கிற சூட்டுக்கு இந்த சூடு வேறு. என்ன இருந்தாலும் ரைஸ் வடிக்கும் போது நான் அந்த மாதிரி முகத்தை அந்த சூட்டில் காமிச்சுப்பேன். அதில் ஒரு சந்தோஷம் எனக்கு. நீங்களும் சாதம் குக்கரில் வைக்காமல் இந்த மாதிரி வடிக்கிறீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வடிங்க. நான் கிளிப்பு போடுறதே இல்லை, முடிஞ்சால் கிளிப்பு போட்டே பண்ணுங்கள். நான் ரைஸ் மாற்றி யூஸ் பண்ணுவேன். சில டைம் பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணுவேன், அப்படி இல்லைனாக்கு பொன்னி ரைஸ் யூஸ் பண்ணுவேன். எக் கிரேவி ரெடி பண்ணேன். ஆனியன்லாம் கட் பண்ணி வச்சாச்சு. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எடுக்கணும். எல்லாமே கட் பண்ணி வச்சுட்டேன். இனி ஜஸ்ட் அரைச்சி எடுத்துட வேண்டியது தான். மிக்சிக்கு யூஸ் பண்ணுறதுக்குன்னு ஒரு வேஸ்ட் துணி வச்சுருக்கிறேன். ஏன்னா அதை சுற்றி சில டைம் தண்ணி வெளியே வரும், அதுக்கு வேண்டி அதை பிடிச்சிட்டே பண்ணுவேன். அப்போ நமக்கு 2 வேலை ஆகாது. தேங்காய் பால் அரைச்சி எடுத்தாச்சு. ஏன்னா இன்றைக்கி எக் கிரேவி தேங்காய் பாலில் தான் பண்ண போகிறேன். நார்மலாக எப்பவும் பண்ணுற மாதிரி வறுத்த தேங்காயில் பண்ண போகிறதில்ல. இஞ்சியும் பூண்டும் தோல் எடுத்து வச்சுருக்கிறீங்களா, இதை சின்னதாக கட் பண்ணிவிட்டு இப்போ அதையுமே அரைச்சி எடுத்துடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு டெய்லி நீங்கள் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. அதை அரைச்சிட்டு நல்லா அரைச்சப்புறம் நீங்கள் ஒரு சின்ன டைட் கண்டெய்னரில் போட்டு ஃப்ரீசரில் வச்சுட்டிங்கன்னா டெய்லி யூஸ் பண்ணுறதுக்கு முந்தி 1 மணி நேரத்துக்கு முந்தி எடுத்து வெளியே வச்சாலே போதும். அப்படியே அந்த மணத்தோட ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். எக் கிரேவி ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. கடுகு தாளிச்சாச்சு. இப்போ ஆனியனை போட்டுற வேண்டியதான். அதுக்கப்புறம் நல்லா வதங்கட்டும். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம்னா அந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை டைட் கண்டெய்னரில் போட்டு ஃப்ரீசரில் வச்சிடலாம். இந்த மாதிரி பண்ணுறதுனால நமக்கு டைம் சேவிங் ப்ளஸ் நமக்கு அது ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது. நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் ரொம்ப நாளாகவே. நமக்கு 1 வீக்குக்கு அதை யூஸ் பண்ணிக்கலாம். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானோட. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். எக் கிரேவி ரெடி ஆகிட்டுருக்கு. தக்காளிலாம் போட்டாச்சு. இப்போ மசாலா எல்லாம் சேர்த்துடலாம். நான் உங்கள் எல்லாருக்கிட்டையும் ஒரு விஷயம் ஷேர் பண்ண நினைக்கிறேன். நான் எப்போவுமே எல்லா வீடியோலையும் சொல்கிறது தான், முடிஞ்ச அளவு நீங்கள் குக்கிங் பண்ணும்போதே சைட் பை சைடாக இந்த வெசல் வாஷிங்கும் பண்ணிடுங்க. அப்படின்னா உங்களுக்கு டைம் சேவ் ஆகும். உங்களுக்கு ஐயோ இந்த பாத்திரம்லாம் இருக்கே அப்படின்னு சொல்லி திரும்ப கழுவணுமே அந்த மாதிரி ஒரு டென்ஷனே இருக்காது உங்களுக்கு. அந்த டைமே முடிச்சிட்டிங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு டைம் சேவிங் ப்ளஸ் உங்களுக்கு டென்ஷன் குறையும். அதை கூட்டி வைக்காதீங்க பாத்திரத்தை. ஏன்னா நிறைய பேர் நான் பார்க்குறேன் பாத்திரத்தை கூட்டி வச்சுட்டு அப்புறம் ஐயோ பாத்திரம் கழுவணும்னு புலம்பிகிட்டே இருக்காங்க. அதனால் தயவு செஞ்சு அப்படி பண்ணாதீங்க. சைட் பை சைடாக பண்ணி பழகுங்க. நீங்கள் ஈஸியாக பழகிடுவீங்க கொஞ்ச நாள்லே. எக் கிரேவிக்கு மசாலா எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. தேங்காய் பால்லாம் ஊற்றி மிக்ஸ் பண்ணி கொதிக்க விட்டாச்சு. இப்போ நம்ம எக்கை கட் பண்ணி உள்ளால் போட்டாச்சு. இனி ஒரு 5 to 10 minutes அதை கொஞ்சம் லோ ஃப்ளேமில் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே இறக்கிட்டா சூப்பராக எக் கிரேவி நமக்கு ரெடி ஆயிரும். அப்புறம் இன்றைக்கி நான் ஃபஸ்ட் டைமாக தேங்காய் பூ சாதம் ரெடி பண்ண போகிறேன். அதனால் இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன். தேவையானதெல்லாம் ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் ரைஸ் எல்லாம் ரெடியானனால ஜஸ்ட்டு ஆனியன்லாம் வதக்கிட்டு அப்படியே போட்டுற வேண்டிதான். அதே மாதிரி இந்த குப்பை வேஸ்ட்டு வரதை நான் எப்போவுமே ஒரு கவர் எக்ஸ்ட்ரா வேஸ்ட்டாக இருக்கிறத எடுத்து வச்சுட்டு அதிலே போட்டுருவேன். அப்போ நமக்கு போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். சும்மா நடந்து டஸ்ட்பின் போக வேண்டாம். அப்படியே ஒரு இடத்துல போட்டு வச்சுட்டு அப்படி லாஸ்ட்டாக கொண்டு எல்லாத்தையும் மொத்தமாக டஸ்ட்பினில் போட்டால் போதும். தேங்காய் பூ சாதம் ரெடி பண்ணிட்டேன். ஃபஸ்ட் டைமாக பண்ணியிருக்கேன். சாப்பிட்டு பார்த்துடலாமா? இன்னொரு வாட்டி சொல்கிறேன், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சாப்பிட்டு பார்க்குறேன், செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. உண்மையிலே ஃபஸ்ட் டைம் பண்ணியிருக்கேன். பரவாயில்ல, நல்லா தான் பண்ணியிருக்கேன் ஓரளவு. ஓகே, இன்றைக்கி குழந்தைங்களுக்கு கொடுத்து எப்படி இருக்குன்னு கேட்டுக்கலாம். இன்னொரு நல்ல வீடியோட மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுகிறேன். பை பை, see you.